Hello all, this is my channel .NET School. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் தான் இது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேண்டியவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெடிகேட். ஸோ டெடிகேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a delegate is in C# is like a reference to a method. ஸோ ஒரு மெத்தடுக்கான ரெஃபரன்ஸை தான் டெலிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலோஸ் யூ டு ஸ்டோர் எ மெத்தட் இன்சைட் எ வேரியபிள் அண்ட் தென் கால் தட் மெத்தட் வென் எவர் யூ வாண்ட். அதாவது ஒரு மெத்தடை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை தான் டெலிகேட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டெலிகேட் வாய்ட் மை டெலிகேட் சொல்லிட்டு பேராமீட்டருக்குள்ள ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அசஸ் மாடிஃபையர் கொடுப்போம். ரெண்டாவது அது என்ன விதமான ரிட்டர்ன் டைப், இதில் ரிட்டர்ன் பண்ணாதா அப்படிங்கிறதுக்கான வாய்டா இன்டா ஸ்ட்ரிங்கா அப்படின்ற மாதிரி கொடுப்போம். தென் மெத்தடோட நேம், தென் அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் இருந்தால் பேராமீட்டர் கொடுப்போம், இல்லைன்னா பேராமீட்டர் கொடுக்க மாட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டெலிகேட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அதை யூஸ் பண்ணுறோன்னா அதோட கீவேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணால் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டெலிகேட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் சிஸ்டம்க்கு தெரியும் டெலிகேட்ன்றது இது வந்து ஒரு டெலிகேட் அப்படின்றதுனால. ஸோ அதனால் நான் டெலிகேட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மை டெலிகேட் ஸ்ட்ரிங் மெசேஜ். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த இதுக்குள்ளே இதே மாதிரியே ஒரு மெத்தடு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டரை பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் இதுவே உங்கள் ப்ரோக்ராமில் வேற ஒரு மெத்தட் இன்ட் டைப்போ இல்லை வேற ஏதாவது 2 பேராமீட்டரோ இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களால் இதை ஸ்டோர் பண்ண முடியாது. அதில் மை டெலிகேட் ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் ஆகுது, அந்த பேராமீட்டரும் ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரியே ஒரு மெத்தட் உங்களுடைய ப்ரோக்ராமில் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை நீங்கள் இப்போ டெலிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வாய்ட் மெயின். ஸோ எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் வரும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வருது. ஸோ மை டெலிகேட்ங்கிறது இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு மெத்தட். ஸோ அந்த மெத்தடுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வேரியபிள். இதுக்குள்ளே நான் ஒரு ஷோ மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டாவது டெல், அதாவது நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இந்த ஷோ மெசேஜ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் ஸ்டாட்டிக் வாய்ட் ஷோ மெசேஜ் ஸ்ட்ரிங் மெசேஜ் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே லைக் நான் க்ரியேட் பண்ண டெலிகேட் மாதிரியே இருக்கும். பட் இது பப்ளிக் ஸ்டாட்டிக். அது தாண்டி இந்த வாய்டு டெலிகேட், அதாவது இதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது, ஒரு மெத்தட் நேம் இருக்கும், தென் சேம் டைம் ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் இருக்கும். அதே மாதிரி வாய்ட் மெத்தட் நேம் இருக்குது, ஸ்ட்ரிங் மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை என்னால் இந்த டெலிகேட்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி. ஸோ இந்த வேரியபிள் கால் பண்ணி நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணும் போது இந்த மெத்தடுக்கு போகும். இந்த மெத்தடில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன பேராமீட்டர் வருதோ அதை console.write லைனில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் ஹலோ ஃப்ரம் டெலிகேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட்டில் ஹலோ ஃப்ரம் டெலிகேட் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் டெலிகேட். ஒரு மெத்தடை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நான் கால் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த மெத்தட் ரன் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கேஸ்ட் டெலிகேட்டில் ஒரு மெத்தடில் ஒன்று தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, மல்டியும் ஸ்டோர் பண்ணலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பப்ளிக் டெலிகேட் வாய்ட் பிரிண்ட் டெலிகேட். இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வாய்டுங்கிறது எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது, அதனால். தென் பிரிண்ட் டெலிகேட், என்னோட மெத்தட் நேம் அந்த டெலிகேட் நேம் வந்து நான் பிரிண்ட் டெலிகேட் கொடுத்துருக்கேன். தென் பேராமீட்டர் எதுவுமே நான் பாஸ் பண்ணல. அப்போ இதே மாதிரி எந்த ஒரு ரிட்டர்ன் டைப் இல்லாத பேராமீட்டர் பாஸ் ஆகாத ஒரு மெத்தடை என்னால் இந்த டெலிகேட்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ன்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே பிரிண்ட் டெலிகேட்டுங்கிறது என்னது, நான் க்ரியேட் பண்ண டெலிகேட்.
ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் பிரிண்ட் ஹலோன்னு போட்டிருக்கேன். அப்போ கண்டிப்பாக பிரிண்ட் ஹலோன்னு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது ப்ரோக்ராமுக்குள்ளே. தென் அதே ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு, ப்ளஸ்னாலே நான் ஆட். ஸோ அதில் இந்த பிரிண்ட் பை அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அதே ஆப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு மெத்தடை ஆட் பண்ணுறேன், பிரிண்ட் பை. ரெண்டாவது இங்கே கால், ரெண்டு மெத்தடையும் நான் கால் பண்ணுறேன். ஏன்னா நான் பேராமீட்டர் வந்து எம்டியாக தானே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வெறும் மெத்தடை மட்டும் நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ கால் ஆகும்போது ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு போகுது, ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் ஹலோ, console.writeல ஹலோன்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் பை, console.writeல குட் பைன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட் வந்துட்டு ஹலோ குட் பை அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மெத்தட் மாதிரியே தெரியாது, ஆனால் இது ஒரு மெத்தடு. ஏன் அப்படின்னா இதை வந்து அனானமஸ் மெத்தட் அண்டு இதை வந்து லம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். Anonymous methods and lambda expression are, instead of creating a separate function, you can directly write inline logic. அதாவது ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணதுப்பதா அதை வந்து ஒரே அந்த லாஜிக் எல்லாத்தையுமே ஒரே சிங்கிள் லைனில் நம்மளால் எழுத முடியுதுன்னா அதுதான் அனானமஸ் மெத்தட் அண்ட் லம்டா எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்ஷன் ஸ்ட்ரிங் greet ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு அந்த கிரேட்டர் சிம்பிள், console.writeல நான் வந்து ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்து வெல்கம் அண்ட் நேம் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் நேம்னு கொடுத்துருக்கேன். தென் greet வினோத் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்டில் வந்து வெல்கம் வினோத் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு டெலிகேட் டைப், ஓகேங்களா. தென் ஸ்ட்ரிங்கு, அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது இங்கே டேட்டா டைப். ஸ்ட்ரிங்குன்ற ஒரு வேரியபிளை ஒரு பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ண முடியும். ஸோ greet நம்ம டெலிகேட்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் greet. தென் ஈக்குவல் டு நேம், இந்த நேம் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், இது வந்து பேராமீட்டர். அப்போனா ஸ்ட்ரிங்குன்ற ஒரு பேராமீட்டரை என்னால் பாஸ் பண்ண முடியும், அதோட நேம் வந்து நான் greetன்னு கொடுத்துருக்கேன். தென் இங்கே ஆக்ஷன் நான் ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஆக்ஷன் வந்து வாய்டு மாதிரி, ஸோ எந்த ஒரு வேலையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் நான் இங்கே ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். டெலிகேட்டில் இன்னொரு 2 டைப் இருக்குது. ஸோ அது ஒன்று வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஒன்று வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஆக்ஷனுங்கிறது வாய்டுன்ற மாதிரி எந்த வேலையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தடை சிங்கிள் லைனில் நான் எழுதுகிறேன். அப்போ வந்துட்டு அங்கே வாய்டுன்னு போடுவோம் இல்லையா, அதனால நான் இங்கே வந்து ஆக்ஷன் கொடுக்குறேன். தென் பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இங்கே ஸ்ட்ரிங் ஆகும் நேம்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா டெலிகேட்டுக்கு, ஸோ அதை greetன்னு கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு அந்த கிரேட்டர் தான் சிம்பிள் போடும்போது இதுதான் உங்களுக்கு லம்டா எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் போட்டதுக்கு அப்புறம் வரது எல்லாமே லாஜிக். நம்ம அந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற லாஜிக்கை இங்கே எழுதுவோம். அதுதான் இந்த console.writeல டாலர் சிம்பிள் வெல்கம் நேம் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் நேமில் வர பேராமீட்டர் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த டாலர் சிம்பிள் வந்துட்டு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து இந்த நேமில் நான் கொடுக்குற பேராமீட்டர் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ நான் greet வினோத் அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு வெல்கம் வினோத் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து void say hello string name அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு அப்புறம் தென் console.writeல வெல்கம் ப்ளஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஒரு நார்மலாக ஒரு மெத்தட் இப்படி தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ என்ன ரிட்டர்ன் டைப்பு மெத்தட் நேம், பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், தென் ஓப்பன் அண்ட் கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன லாஜிக்கோ அதை நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ இதுவே ஆக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பண்ணலான்னா எப்படி பண்ணலான்னா ஆக்ஷன் ஸ்ட்ரிங், ஏன்னா நான் இங்கே ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மெத்தடு இங்கே வாய்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டாவது கண்டிப்பாக இது வந்து ஒரு டெலிகேட் டைப். டெலிகேட் டைப்னா என்ன, வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து மெத்தடில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் greet. எந்த மெத்தடை போடுறேன்னா இங்கே சே ஹலோன்ற மெத்தடை இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். மெயினாக அனானமஸ் மெத்தடுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை தான் அனானமஸ் மெத்தட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்தது லாஜிக்கோட நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்ட்ரிங் greet ஈக்குவல் டு நேம், நேம்ங்கிறது பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் போட்டுட்டு இதுக்கப்புறம் வர்றது தான் லாஜிக். ஸோ இதில் வர இந்த console.writeline console.writeline
டாலர் சிம்பிள் போட்டு வெல்கம் நேம், அந்த நேம் வந்து நான் ஓப்பன் அண்ட் கர்லி பிராக்கெட்குள்ளே போடுறேன். ஸோ இப்படி போடும்போது நான் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேனோ அந்த ஸ்ட்ரிங்கை டைரெக்டாக நேம்குள்ளே ஸ்டோர் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். தென் நான் டெலிகேட்டில் ஆக்ஷன்ற ஒரு டைப் சொன்னல, அதே மாதிரி ஃபங்க் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். C# give us 3 built-in delicate types to simplify our work. நம்மளோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக built-in மெத்தட் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க், ஆக்ஷன், ப்ரெடிகேட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க் டெலிகேட் பார்க்கலாம். இட்ஸ் யூஸ்டு வென் எ மெத்தட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ. ஸோ இப்போ ஒரு மெத்தட் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க் டெலிகேட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க் போட்டுட்டு int t1 int t2 அவுட் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நான் வந்து இங்கே t1 t2 அவுட் t2னா இங்கே நான் 3 டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறேன். int int int. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நமக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஆடு. தென் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் a, b. ஸோ இந்த a, b வந்து இங்கே இருக்கிற t1 t2. ஸோ நான் இது இங்கே 3 கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் இங்கே 3 இன்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வேல்யூல a ஸ்டோர் ஆகும், ஒரு இதில் b ஸ்டோர் ஆகும். ஏவும் ப்ளஸ்ன்னு வந்து a ப்ளஸ் b லாஜிக் அப்போ என்ன எழுதியிருக்கேன், a ப்ளஸ் b. அப்போ a ப்ளஸ் b ஆட் ஆகி எனக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூவை இந்த இன்ட்டில் ஸ்டோர் ஆகும், அதுதான் t ரிசல்ட். ஸோ இந்த இன்ட்டில் ஸ்டோர் ஆகும், அதனால தான் நாங்கள் 3 இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ லாஜிக் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b, அதாவது ஏவும் பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு தென் கன்சோல் ரைட் லைனில் ஆடில் நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவுட்புட் 13 வரும். ஸோ இது வந்து ஆடுங்கிறது வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது அது லாஜிக் a ப்ளஸ் b ஆகி எனக்கு பிரிண்ட் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டெலிகேட். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆக்ஷன் t1 t2. ஏன் இங்கே 2 டேட்டா டைப் தான் டிக்ளேர் பண்ணுறோன்னா, ஆக்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது ஒரு மெத்தட் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு 2 வேல்யூ போதும் இல்லையா, அதான் இங்கே ஆக்ஷன் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே. இது டிஸ்பிளேங்கிறது என்னது, வேரியபிள் நேம். தென் மெசேஜ் ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது. தென் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் கன்சோல் ரைட் லைன் மெசேஜ், அப்புறம் டிஸ்பிளே வச்சு நம்ம இது ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன், ஆக்ஷன் டெலிகேட் எக்ஸாம்பிள். அப்போ எனக்கு வந்து அவுட்புட்டில் ஆக்ஷன் டெலிகேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். தென் ப்ரெடிகேட் டெலிகேட். Predicate is used when a method returns a bool value. Bool valueனா true or false, ஆமா இல்லை அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அப்போ ப்ரெடிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெடிகேட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் அதோட சின்டாக்ஸ் அது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரெடிகேட் இன்ட். நான் வந்து அந்த வேரியபிளை, அதாவது அந்த டேட்டா டைப்பை நான் இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். தென் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறேன், ஒரு நம்பரை நான் பாஸ் பண்ணுறேன். தென் லாஜிக் எழுத போகிறேன். அந்த வர நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணு. அது டிவைட் பண்ணி உனக்கு 0ன்னு வந்துச்சா என் கன்சோல் ரைட் லைனில் ட்ரூ அப்படின்னு வரும். இதுவே 0 வராமல் நம்மளுக்கு ரிமைண்டர் வருதுன்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கன்சோல் ரைட் லைனில் வேரியபிள் வச்சு 10 நம்பரை பாஸ் பண்ணுறேன். அப்போ 10ஆல் 2 டிவைட் பண்ணால் 0 தான் நம்மளுக்கு வரும் ரிமைண்டர். ஸோ அப்போ ட்ரூன்னு வருது. தென் அதுக்கப்புறம் நான் 7 கொடுக்குறேன். அப்போ 7 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ அது ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ லாஸ்ட்டில் சம்மரி பார்த்தீங்கன்னா டைப் என்னென்ன இருக்குது, ஃபங்க், ஆக்ஷன், ப்ரெடிகேட். இதில் ஃபங்க் வந்து ரிட்டர்ன் வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது தான் யூஸ் பண்ணணும். நம்ம இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணாமலே இருக்கலாம், இல்லை நிறைய பேராமீட்டர் கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாம்பிள், அதாவது சின்டாக்ஸ் இது தான். தென் ஆக்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. இதுலேயும் நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணாமலே இருக்கலாம், ஒன்றுக்கு மேலேயும் பாஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட சின்டாக்ஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரிங். தென் ப்ரெடிகேட். ஸோ இது வந்து பூல், ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து எப்படி ட்ரூவாக ஃபால்ஸாக மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் ஒன்லி ஒரே ஒரு பேராமீட்டர் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும், அதோட சின்டாக்ஸ் வந்து ப்ரெடிகேட். தென் எப்போ அது யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, டெலிகேட். அதை வென் யூ வாண்ட் டு ஃபுல் கண்ட்ரோல் ஆர் கஸ்டம் டெலிகேட் டைப்ஸ், ஒரு நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நார்மல் டெலிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் டைப் இருக்கிற ஒரு மெத்தட்னா அப்போ நம்ம வந்து ஃபங்க் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது அப்படின்னா ஆக்ஷன்.
தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணால் ப்ரெடிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, டெலிகேட் மேக்ஸ் CSAT மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரீயூசபிள், எஸ்பெஷலி இன் ஈவெண்ட் ஹேண்டலிங், கால் பேக்ஸ் அண்ட் லிங்க் கியூ ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ரீயூசபிள் பண்ணிக்க முடியும், தென் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரெண்டாவது, ஈவெண்ட் ஹேண்டலிங், கால் பேக்ஸ், லிங்க் கியூ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது டெலிகேட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் டைப்ஸ் இருக்கு இல்லையா, 3 டைப்ஸ், அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட கோடு வந்து ஈஸியாக க்ளீனாக ஷார்ட்டாக எழுதிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டெலிகேட்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்காக ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.